நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமோ நாராயணாயனும் நாமம். மனம் நிம்மதி பெற இறைவனை காண பக்தர்கள் 10 பேர் கடுமையான விரதம் இருந்து வணங்கி வழிபட்டு வந்தனர். கடவுள் வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கிலடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும். 2ஆம் மனிதன், நான் உலகில் சிறந்த அரச பதவி அடைய வேண்டும். 3ஆம் மனிதன், உலக புகழ்பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும். 4வது மனுஷன், உலக அழகியை போல் பேரழகு வேண்டும். 4வது மனுஷி, உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்து விட்டார். 10ஆவது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை வேண்டும் எனக்கு என்றான். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்தனர், சிரித்தனர். மன நிம்மதி, மன நிறைவு. நாங்களும் அதுக்கு தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்துவிடும். கடவுள் அந்த 9 பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10ஆவது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார். இப்போது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தங்கி நின்றனர். என்ன தரப்போகிறார் என்று தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைபாய்ந்து துடித்தது. அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த 10ஆவது மனிதன் அவன் மேல் பொறாமை கொண்டு மனம் விரும்பினர். நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் திரும்பியதும் கையில் இருப்பது மறந்தனர். அதை அனுபவிக்க மறந்தனர். அவர்கள் நிம்மதி குறைந்தது, மன நிறைவில்லாமல் போனது. 10ஆவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு நிறைவு கிடைத்து விட்டது. நாம் 10ஆவது மனிதனா, இல்லை இதுவும் 10ஆவது என்கிற மனிதனா? முடிவெடுப்போம். எண்ணும் எண்ணங்களும் நம் வாழ்வை தீர்மானிக்கும். இனிமையான எண்ணங்களுடன் இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இதை ஒரு கருத்தின் மூலம், கதையின் மூலமாக நமக்கு இறைவன் காட்டிய ஒரு வழியாக நினைத்து கொண்டு நாம் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு இறைவன் கொடுத்ததை, இறைவனால் கொடுக்கப்பட்டதை நினைத்து மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொருக்கும் இது என்றது நிர்ணயித்து நிச்சயித்து தான் அந்த பிரபஞ்சத்தில் நம்மளை அனுப்பிச்சிருக்கான். எல்லாருக்குமே, அது சன்னியாசிலேருந்து சண்டாளம் மட்டும். தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டாலே அது பேராசை. அதனால் மன நிம்மதி போகிறது. இதனால் குரோதம், இதனால் ஆத்திரம், இதனால் பிறர் மேல் பழி சொல்லுவது, பிறரை எப்படி வீழ்த்துவது என்று தேவையில்லாத எண்ணங்களுக்கும் குணங்களுக்கும் செயல்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நம்மை ஆட்படுத்திக் கொள்கிறோம். மன நிம்மதி என்பது நம்மிடமே உள்ளது. இருப்பதை, கொடுத்ததை, வந்ததை நினைத்து மகிழ்வு கொண்டு மன நிறைவு கொண்டால்தான் நமக்கு மன நிம்மதி என்பது கிடைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த குடிசையில் வாழ்கிறவன் அடுத்த வேலையை பற்றியோ அடுத்த நாளை பற்றியோ கவலைப்பட மாட்டான். அடுத்த நொடி கூட கவலைப்பட மாட்டான். இன்றைக்கி சம்பாதிச்ச காசு இன்றைக்கி செலவழிச்சுட்டு நாளைக்கு போவான், சம்பாதிப்பான், போயிட்டே இருப்பான், நல்லா சாப்பிடுவான். இந்த மாளிகை எல்லா வசதியும் இருந்தும் அவனுக்கு நிம்மதி இருக்காது. சரியாக சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது. இதுக்கு டாக்டரை தேடி போவான், ஜோசிக்காரன் தேடி போவான். அதுக்கு மேலாக நிம்மதிக்காக என்னென்ன தவறுகளான செயல்களை செய்யவும் துணிவான். இதற்கு காரணம் அவனுடைய ஆசை என்று சொல்லக்கூடிய பேராசை. ஆசை என்பது அளவு, பேராசை என்பது அது அதீதமானது. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். அதனால் மன நிம்மதி போகிறது. இதனால் மன நிறைவு ஏற்பட மாட்டேங்கிறது. அதை பார்த்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதில் மன நிறைவு, மன நிம்மதி கிடைக்கிறது என்பதை. மன நிறைவுக்கு காரணம் நிறைவான எண்ணம், நிறைவான செயல். அதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கை.
கொடுப்பவனுக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், யார் மூலம் கொடுக்க வேண்டும், அதை நாம் எப்படி பயன்படுத்துவோம், அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் அந்த பக்குவப்பட்ட நிலை வந்த பிறகு தான் நமக்கு அதை கொடுப்பான். கார் எல்லோரும் போகலாம், காரை டோர் எப்படி திறக்கணும், அது எப்படி உட்காரணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஓட்டணும்னு இருக்குது. இது ஒன்றுமே தெரியாமல் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டா, அந்த வீட்டில் கார் வாங்கிட்டா நம்ம அவசரப்பட்டு காரை வாங்கி டோர் திறக்க தெரியாமல் பேனட் மேலே உட்காண்டா ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் காரண காரியம் இருக்குது. காரணமில்லாத காரியமும் காரியமில்லாத காரணமும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே மன நிம்மதி ஒன்றுன்னா இறைவன் ஒருவனால் மட்டுமே நிம்மதியை கொடுக்க முடியும். மற்றவருக்கு வந்துட்டே மற்றவருக்கு கொடுத்தானே என்று அங்கலாச்சு நம்ம இருக்க நிம்மதியும் தொலைச்சி விட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் தேவையில்லாததற்கு அற்றதற்கு நாம் செலவழித்து நாம் நம்முடைய மன நிம்மதியை கெடுத்து கொள்கிறோம். இதனால் என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் இல்லை. காலம் வீணாக போகிறது. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையையும் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட நல்லதையும் நம்மால் அனுபவிக்க முடியாமல் நமக்கு நாமே ஒரு காரணமாக நம்மை நாமே நல்லதை செய்ய முடியாமல் நாம் அந்த மாயை வலையில் மாட்டிக்கொள்கிறோம். இவை அனைத்தும் உணர்ந்து கொண்டோமேயானால் எது வேண்டும், எப்பொழுது வேண்டும், எவ்வளோ வேண்டும் என்பதை அறிந்து நடத்தக்கூடியவன் நல்லவன் யார் என்றால் அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நம்மளால் அதை வாங்கி சமாளிக்க முடியுமா? நம்மளால் அதை வாங்கி வச்சு காப்பாற்ற முடியுமா? நம்மளுக்கு அது தேவையா? மொத்தம் பிளேன் ஓட்டுறான்றதுக்கோ நீ போய் பிளேன் ஓட்ட முடியுமா? அதுக்குண்டான தகுதி, அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான படிப்பு. அது மாதிரி எல்லாருக்கும் இல்லாத இன்னாருக்கு இன்னது, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இப்பொழுது என்பதை நன்கு அறிந்து செய்யக்கூடியவன் யார் என்றால் அந்த நல்லவனே அந்த நாராயணன். அனைவரும் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு ஒரு தகுதியை கொடுக்கிறான், அதுக்குண்டான பக்குவத்தை கொடுக்கிறான், அதுக்குண்டான கால நேரத்தையும் கொடுக்கிறான். அதன் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை கொடுத்து அதை பகுத்தறிந்து செயல்படுத்தக்கூடிய பகுத்தறிவையும் கொடுக்கிறான். இதை அனைத்தும் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமேயானால் நிம்மதி என்பது நம்மிடத்திலே இருக்கிறது. நாம் அதை தேடி போக வேண்டாம். அது கடையிலும் கிடைக்காது, யார் சொன்னாலும் வராது, உன்னுள்ளே இருக்கிறது. நீ ஆராய்ந்து பார்த்து தெளிவடைந்தோமையானால் தெளிவு குருவின் திருமேன் காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே. ஆத்மகுரு உன்னுள்ளே விசாரணை பண்ணிக்கோ. இது செய்யலாமா, இது கூடாதா, இது தேவையா, இது இப்போ வேணுமா, இது வாங்கிறதுக்கு நம்ம கடன் பட்டு அதனால் நிம்மதி தொலைச்சிடுவோம். அது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. அதை புரிந்து கொண்டு நலமாக வாழ்வோம், வளமாக வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், நிம்மதியோடு வாழ்வோம், அனைத்து செல்வங்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜரின் தாளினை படைந்த ஆசீர்வாதம்.